குணங்குடி மஸ்தான் சாஹிப். தமிழ்நாட்டில் எத்தனையோ சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் மிகவும் தனித்துவமானவர் இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப். அவருடைய நாட்டம் இறைவன் மீது அதிகமாக இருந்ததை முதல்ல குடும்பத்தில் உள்ள யாருமே அவ்வளோ தூரம் கவனிக்கலை. அதன் பிறகு அவங்களுக்கே ஒரு பயம் வந்தது. இவர் எங்கே சன்னியாசியாக போயிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக இவர் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் அவங்க பண்ணுறாங்க. அப்பந்தான் அவர் உறுதியாக சொல்கிறார், நான் திருமணம் செய்ய போகிறதில்ல, இறைவன் பயணத்தில் நான் போக போகிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அதற்கு அவங்க எல்லாருமே சம்மதிக்கிறாங்க. இறைவனை கண்டறிவதும் இறைவனை தேடக்கூடிய ஞானப்பாதையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாத்தில் தாரிகா என்று அதற்கு பெயர். அப்படி இவர் அந்த ஞானப்பாதையை நோக்கி அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாரு. அப்போ ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அவரே மாதிரி ஆலிம் பட்டம் பெற்ற பலரும் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு வேற்று சிந்தனையோட பார்க்குறாங்க. இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பந்தான் இவருடைய முதல் சித்து வெளிப்படுது. தன்னை நோக்கி வரக்கூடியவர்கள், தன்னை துதிக்கிறவர்கள், சொல்லக்கூடியவர்கள் எல்லோரையுமே அப்படி உரைய செய்து விடுவார். எத்தனை நாட்கள் ஆனாலும் அதே சிந்தனையில் அதே இடத்துல அப்படியே நிற்பாங்க. அப்படி இன்னைக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய சித்தை அதன் பிறகுதான் மற்ற ஆலிம்கள் எல்லாம் புரிந்து கொண்டு இவர் சாதாரணமான ஒரு அல்ல அப்படிங்கிறத அவங்க தெரிந்து கொள்கிறாங்க.